சமீபத்தில் எனது நண்பர் ஒருவருக்கு திடீரென நெஞ்சுவலி வந்ததால் அருகில் உள்ள ஒரு கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். அப்பொழுது அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர்கள், நல்ல வேளை கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க, இன்னும் ஒரு மணி நேரம் தாமதித்து நீங்கள் கொண்டு வந்தால் கூட அவர் உயிரை காப்பாற்ற முடியாது, நல்ல வேளை இப்படியே போய் உடனே போய் பெட்டில் படுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே ஒரு ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னார். அவங்க மனைவியை பார்த்து, நல்ல வேளைம்மா நல்ல இடத்துல கொண்டாந்துட்டீங்க, இது இன்சூரன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், இன்சூரன்ஸ் போட்டிருக்கோன்னாங்க. அந்த மனைவி சொன்னாங்க, கணவருடைய உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னாங்க. அவ்வளோதான், டாக்டருக்கு ரொம்ப கொண்டாட்டம், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாளைக்கே சர்ஜரி பண்ணிடலாம். அதில் ஃபாரின் சென்டர் இருக்குது, அதுலேயே 2-3 வகை இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு செலவாகும், அந்த ஒரு பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு இருக்குது. நல்ல ஹை எண்ட்லேயே பேக்கேஜ்லேயே நம்ம பண்ணிடுவோமா, 5 லட்சம் 6 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னார். ஓகே, எவ்வளோனா பரவாயில்லைங்க, நீங்கள் பண்ணுங்க, கணவர் உயிரை காப்பாற்றினால் போதும் என்று சொன்னார். அவர் அந்த ஹை எண்டில் உள்ள ஒரு ஃபாரின் ஸ்டென்ட் வச்சு அவர் ஆப்ரேஷன்லாம் முடிச்சு வீட்டுக்கு அனுப்புனாங்க. இதில் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, இதில் உண்மையிலேயே ஃபாரின் ஸ்டென்ட்டை போட்டாரா இல்லை லோக்கல் ஸ்டென்ட்டை போட்டாரா என்னன்னு தெரியாது. மருத்துவமனைக்கு மருத்துவமனை 2 lakhs 3 lakhs 4 lakhs 5 lakhs என்று ஒரு பேக்கேஜ் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டென்ட் வைக்கிறது அப்படிங்கிறது, மாத்திரை சாப்பிட்டாலே போதும் குணமாயிரும் சொல்லக்கூடியதுல கூட நம்மளை பயமுறுத்தி ஸ்டென்ட் வைக்கலாம் ரொம்ப கஷ்டம், ஒரு மணி நேரம் தாமதிச்சு நீங்கள் வந்திருந்தாலும் உயிரே காப்பாற்ற முடிஞ்சிருக்காது, நல்ல வேளை நீங்கள் இப்போ உடனே அட்மிட் ஆகுங்க, உடனே பண்ணணும், நாளைக்கே பண்ணணும்னு குயிக்காக பண்ணிடுறாங்க. எல்லாரும் அப்படி இல்லை, நல்ல டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க. மருத்துவ தொழில் புனிதமானது தான், மருத்துவர்கள் கடவுளை போன்றவர்கள் தான் என்று நான் இன்னமும் நம்புகிறேன். அப்போ நீங்க நம்பலையா?